Example 13.2 the mean of the following data is 14 find the value of k last sumல என்ன கொடுத்திருந்தாங்க x ஓடைய f ஓட வேல்யூ கொடுத்திருந்தாங்க அவங்க மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இப்போ மீனே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க எவ்வளோ 14ன்றது அவங்க கொடுத்துட்றாங்க இல்லைங்களா இப்போ the ask them to find the missing value அப்படின்னா என்னது அந்த k ஓட வேல்யூ இல்லைங்களா fல அந்த வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ கொடுத்துருக்கிறது ஹொரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க அந்த ஹொரிசாண்டலாக கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி செய்கிறோம் வெர்டிக்கலாக இப்படி எடுத்து எழுதிக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போது எக்ஸ்எக்ஸஸில் கொடுத்துருக்கிறதுல இப்படி எழுதிக்கிறோம் எஃப்பில் கொடுத்துருக்கிறதுல எஃப்பில் இப்படி எழுதிக்கிறோம் வெர்டிக்கலாக அடுத்தது எஃப் இன்ட்டு எக்ஸ் அப்போது 7 5 சார் எவ்வளவு 35 10 இன்ட்டு கே 10k 15 இன்ட்டு 8 120 20 இன்ட்டு 4 80 25 இன்ட்டு 5 125 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்கிறோம் டோட்டல் அதாவது சம்மேஷன் ஆஃப் எஃப் அதான் சிக்மா எஃப்னு சொல்கிறோம் கே மட்டும் போட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கே ப்ளஸ் 24 ஏன்னா அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் அப்படி போட்டுறோம் அடுத்து எஃப்எக்ஸ் அப்போது இந்த எஃப்எக்ஸில் இருக்கிற இந்த 10k மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு சிக்மா எஃப்எக்ஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 10k ப்ளஸ் அதெல்லாம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா 316 வரும் அந்த 10k மட்டும் நம்ம என்ன செஞ்சிடறோம் விட்டுறோம் இல்லைங்களா இதில் இந்த 10k மட்டும் விட்டுறோம் இங்கே கேவை மட்டும் தனியாக விட்டுறோம் அப்போ 10k ப்ளஸ் 350 அப்படின்னு நம்ம போட்டுறோம் புரியுது இல்லைங்களா இப்போ நம்மளுக்கு அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்னது மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப் அப்படின்ற டைரக்ட் மெத்தடில் போட்டுக்கிறோம் சிக்மா எஃப் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன கொடுத்துருக்காங்க கே ப்ளஸ் 24 கொடுத்துருக்காங்க சிக்மா எஃப்எக்ஸ்ன்னு சொல்லும்போது 10k ப்ளஸ் 316 கொடுத்துருக்காங்க ஓகே மீன் வேல்யூ அவங்களே என்ன செஞ்சுருக்காங்க 14ன்றதும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்மா எஃப்எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது 10k ப்ளஸ் 316 இருக்குது சிக்மா எஃப்க்கு பதில் k ப்ளஸ் 24 அப்படின்றது நம்மளுக்கு இங்கே இருக்குது இல்லைங்களா அதையே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் இது ரெண்டுமே ஈக்குவலாக எதுக்கு எக்ஸ் பார் தான் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம் அப்போது இங்கே ஒன்றுமே கிடையாது டினாமினேட்டில் அப்போ 10k ப்ளஸ் 360 10k ப்ளஸ் 360 எழுதிடும் ஈக்குவல் டு 14 இன்ட்டு k ப்ளஸ் 24 அப்படின்னு நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம் ப்ராக்கெட்டில் போட்டாலே அது மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் அப்போ இது ஆசிட்டிஸ் அப்படியே எழுதிட்டு 10 இன்ட்டு கே 10k ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு 14 இன்ட்டு 24 336 அப்படின்னு நம்ம போட்டுறோம் புரியுதா இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும் இந்த கே எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எப்போயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடலாம் இப்போ 14k ஆசிட்டிஸ் இப்படி இருக்குது இங்கே 10k வந்து நம்ம இங்கே மைனஸ் 10kன்னு எழுதிட்டு ஈக்குவல் டு இந்த 360 ஆசிட்டிஸ் அங்கேயே இருக்கட்டும் இந்த 336 அந்த பக்கம் கொண்டு போனால் 360 மைனஸ் 336 ஓகேங்களா அப்படி நம்ம எழுதிடுறோம் அப்போ நம்மளுக்கு 360லேருந்து 336 போயிடுச்சுன்னா 24ன்றது கிடைக்கும் அதேமாரி 14kலேருந்து 10k போச்சுன்னா 4kன்னு கிடைக்கும் அப்போ 4k ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளவு 24 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ k ஈக்குவல் டு 24/4 இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும் அதுதான் ஹென்ஸ் த வேல்யூ ஆஃப் எ k இஸ் 6 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் இந்த கேவோட வேல்யூ தான் மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தது இல்லைங்களா அதை கண்டுபிடிச்சோம் இப்போது இதுமாரி வீடியோவை நீங்கள் புரியல நான் ஒரு தடவைக்கு 2 வாட்டி போட்டு பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்